ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகோ ஹோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்துல கண்டிப்பா வளர்க்க வேண்டிய ஒரு செடியை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்ன செடினா துன்பம் போக்கும் தும்ப செடிங்க. துன்பம்னா நோய்ங்கிற துன்பத்தை போக்கக்கூடிய தும்ப செடி. இந்த செடி தெரு ஓரங்கள்லோ வயல் ஓரங்கள்லோ தண்ணீர் புழக்கம் நிறைய இருக்க இடங்கள்லோ தானாவே வளர்ந்து நிற்கும். தும்ப செடி ஒரு சிறந்த மருத்துவ மூலிகை செடிங்க. இந்த செடியில இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல பூ இருக்கும். இந்த வெள்ளை நிற பூக்கள் மற்றும் இந்த மாதிரி நீளமான இலைகளை வச்சு தும்ப செடிகளை ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கலாங்க. விஷப்பூச்சி கடிக்கு தும்ப பெஸ்ட் மருந்தா யூஸ் ஆகுதுங்க. பூரான், டேல் இந்த மாதிரி விஷப்பூச்சி கடிச்ச இடத்துல இந்த தும்பை இலைய அரைச்சு போடணும். கடிப்பட்டதால உண்டான தடிப்பும் அரிப்பும் போயிருங்க. இந்த மாதிரி அரைச்சு போடும் போது தும்பை இலைய அரைச்சு சாறையும் குடிக்கணும். தும்பை இலை சாப்பிடக்கூடிய இலை தாங்க. சோ எந்த ஒரு பயமும் இல்லாம சாப்பிடலாம். இன்னமும் பல கிராமங்கள்ல தும்பை இலைய பாம்பு கடிக்க மருந்தா யூஸ் பண்றாங்க. தும்பை இலைய அரைச்சு பேஸ்ட அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாம்பு கடிச்ச இடத்துல தடவுறாங்க. இத அனுபவம் உள்ள வைத்தியர்கள் கிராமத்துல பண்றாங்க. இதை ஏன் நான் இந்த வீடியோல சொல்றேன்னா, இந்த மருத்துவம் ஆபத்தான நேரங்கள்ல மருத்துவ உதவி கிடைக்க தாமதப்படும் போது முதலுதவியா செயல்பட்டு பல உயிர்களை காக்க உதவுங்க. இந்த தும்பச்செடி கிராமங்கள்ல ரொம்ப காமனா கிடைக்கிறதால ஏதாவது சின்ன பூச்சி கடிச்சாலும் உடனே கொஞ்சம் தும்ப இலைய பறிச்சு ஒரு கல் வச்சு உரசி அந்த பேஸ்ட டப்புன்னு பூச்சி கடிச்ச இடத்துல போடுவாங்க. வலி உடனே போயிடும். கண்டினியூவா போட்டுட்டே இருந்தா வலி கம்ப்ளீட்டா போயிருங்க. நிறைய பேருக்கு தீராத சளி தொல்லை, ஆஸ்துமா, சைனஸ், மூக்குல நீர் வடிஞ்சிட்டே இருக்கிறது, தலைபாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அவங்க பால்ல கொஞ்சம் பனகற்கண்டு கொஞ்சம் தும்பப்பூ போட்டு காய்ச்சி குடிக்கலாம். பால் குடிக்க பிடிக்காதவங்க பாலுக்கு பதிலா தண்ணியில தும்பப்பூ கொதிக்க வச்சு குடிக்கலாம். சளி கபமா வெளியே வந்துரும். மழை நேரங்கள்ல தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கும் போது நிறைய பேருக்கு தலை பாரமா இருக்கும். சைனஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப தலை வலிக்கும். தலை நீர் போட்ட மாதிரியே இருக்கும். அவங்க எல்லாரும் இந்த மாதிரி தும்ப பூவை பறிச்சு நல்லெண்ணெய் இல்லாட்டி நம்ம என்ன எண்ணெய் தலைக்கு வைக்கிறோமோ அந்த எண்ணெய சூடு பண்ணி இந்த தும்ப பூவை போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி லைட் சூட்டுல தலைக்கு வச்சு குளிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரவே வராதுங்க. இந்த எண்ணெய ஆற வச்சு பாட்டில அடைச்சு வச்சுக்கலாங்க. காதுல சீல் வர்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த எண்ணெய இயர் டிராப்ஸா யூஸ் பண்ணலாம். 2 துளி எண்ணெய காதுல விடலாம். காதுல சீல் வடிதல் பிரச்சனை சரியாகுங்க. தேமல், படர்தாமரை, அரிப்பு இந்த மாதிரி தோல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க தும்பை இலைய கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சு தோல் பிரச்சனை இருக்கிற இடத்துல பூசிட்டு 15 நிமிஷம் கழிச்சு குளிச்சிட்டு வந்தா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகுங்க. மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிற பெண்கள் தும்பை இலைய அரைச்சு சூடான பசும்பால்ல கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காலையில தும்பப்பூ 1 ஸ்பூன் எடுத்து 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டா கோடை காலங்கள்ல நாள் முழுக்க இருக்கிற வறட்சி, தாகம், அசதி இதெல்லாம் நீங்கும்னு சித்த மருத்துவத்திலேயே சொல்லியிருக்காங்க. குடற்புழுக்களை அழிக்க தும்பை இலை ஜூஸ் குடிக்கலாங்க. தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல தும்ப செடி ஈஸியா கிடைக்குங்க. தும்ப செடி நர்சரியில கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தும்ப செடிகளை மண் தரையிலயோ க்ரோ பேக்லயோ சின்ன பூந்தொட்டில கூட வளர்க்கலாங்க. இத விதை போட்டும் வளர்க்கலாம். இல்லைன்னா சின்ன தை வச்சா போதும். நீங்க எந்த சைஸ் பாட்ல வச்சிருக்கீங்களோ அந்த சைஸ் வரை நல்லா பரவி வளரும். தும்ப செடியில பூ பூத்து முடிச்ச உடனே இந்த மாதிரி காஞ்சி வரும். இதுல விதை இருக்கும். இதை அப்படியே எடுத்து மண்ணில் போட்டா போதும், தும்ப செடி வளரும். முக்கியமா சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோல சொன்ன மருத்துவ குறிப்புகள் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா உள்ள தும்ப இலை தும்ப பூக்கள்லே பண்ணுங்க. தும்ப இலை கொஞ்சம் காரமா இருக்கும். சோ சாறு குடிக்க கஷ்டமா இருந்தா கொஞ்சம் தேனோ கருப்பட்டியோ சேர்த்து குடிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. தும்ப மூலிகை செடி கொஞ்சம் சூடு, அதனால சரியான அளவுல யூஸ் பண்ணுங்க. இப்படி பல நோய்களை போக்கக்கூடிய துன்பம் போக்கும் தும்ப செடிய உங்க வீட்டு தோட்டத்துல வளர்த்து நிறைய பயன் பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோகோ ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.